டேய் அவங்க தாண்டா எங்க சண்டே கிளாஸ் அக்கா, வா கேட்போம். ஹாப்பி கிறிஸ்மஸ். விஷ் யூ தி சேம் அக்கா. அக்கா, இயேசு யாரு, அவரால் நம்ம வாழ்க்கை எப்படி மாறும், அதெல்லாம் இவனுக்கு சொல்றீங்களா? ஓ தாராளமா சொல்றேன், ஆனா வார்த்தையில சொன்னா புரியாது. வா உனக்கு படமாவே காமிக்க. ஏசப்பா குழந்தையா கன்னி மரியாளோட வயிற்றுல பிறந்தாங்க. அவங்க அப்பா தான் யோசேப்பு. யோசேப்பு ஒரு தச்சன், அதாவது கார்பெண்டர் வேலைய செய்து வந்தாரு. பாத்தீங்களா, ஏசு ரொம்ப கீழ்ப்படுதலுள்ள பிள்ளையா வளர்ந்தாரு. ஞானத்திலையும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவுலையும் அதிகமா வளர்ந்தாரு. தன்னோட 30 வயசுல ஊழியத்துக்கு வந்தாரு. எப்படி எல்லாம் ஊழியம் செஞ்சாரு, யாருக்கெல்லாம் ஊழியம் செஞ்சாரு, வாங்க பார்க்கலாம். மீனே கிடைக்கலன்னு சோகமா இருந்த மீனவங்க ஏசப்பா சொல்ல கேட்டு வலைய போட்டாங்க பாருங்க. ஐயோ, அம்மட்டு மீன், வலைய கிழிஞ்சு போற அளவுக்கு மீன். இப்படியே நோயாளிங்க, பிசாசு பிடிச்சவங்கன்னு எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. அப்படியேதான் பர்த்திமேயுன்னு ஒரு குருடன் இயேசு வராருங்கிற செய்தியை கேட்ட உடனே, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சத்தமா கூப்பிட்டான். உடனே ஏசப்பா மனதுருகி அவனை வரவழைச்சு அவனை தொட்டு பார்வையும் கொடுத்துட்டாங்க. அடுத்து வராரு ஒரு திமிர்வாதக்காரன். படுத்த படுக்கையா அவனை தூக்கிட்டு வந்தாங்க. அவனையும் பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த மனுஷனையும் நல்லாக்கிட்டாரு நம்ம ஏசப்பா. சரி, இப்படிலாம் தான் அற்புதம் செய்வாருன்னு பார்த்தா, படகுல ஒரு நாள் சீஷரோட போயிட்டு இருந்தாரா நம்ம ஏசப்பா. அப்போ வந்துச்சு பாருங்க பயங்கர புயல், காத்து அடிக்குது, படகுல அலை மோதுது. இப்படி இருக்கும் போது இறையாதே, அமைதலாயிரு அப்படின்னு காத்தையும் கடலையும் பார்த்து ஏசப்பா அதட்டுனாங்களா. அப்படியே எல்லாம் கப்பு சிப்புன்னு அமைதியாயிருச்சு. என்ன ஒரு பவர் பாத்தீங்களா நம்ம ஏசப்பாவுக்கு. சரி, காற்றும் கடலும் தான் கீழ்படியுது, பிசாசெல்லாம் போகுது, அற்புதம் எல்லாம் நடக்குதுன்னு பார்த்தா, நம்ம ஏசப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு லாசரு இருக்காரே, அவர் மரிச்சு அவரை அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த கல்லறைக்கு முன்னாடி போய் நின்னு, லாசருவே வெளியே வா, நம்ம ஏசப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு லாசரு இருக்காரே, அவர் மரிச்சு அவரை அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆனதுக்கு அப்புறம் அந்த கல்லறைக்கு முன்னாடி போய் நின்னு, லாசருவே வெளியே வான்னு சொன்னாரு பாருங்க நம்ம ஏசப்பா. அந்த சத்தத்தை கேட்டு மரித்து போன லாசரு உயிரோட எழும்பி வராரு. என்ன ஒரு அற்புதம் பாத்தீங்களா. இப்படிதான் இந்த உலகத்துல ஏசப்பா வாழும்போது பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரம்பி நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் நம்ம ஏசப்பா சுற்றி திரிந்தாரு. ஆனா இந்த ஏசப்பாவை சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. மரித்த இயேசுவ அடக்கமும் பண்ணிட்டாங்க. எவ்வளவோ பவர் இருக்கு ஏசப்பாவுக்கு. அப்ப ஏன் மரிச்சாங்க, என்ன காரணம்? நமக்காக தான், நம்முடைய பாவங்களுக்காக தான். நாம நல்லா இருக்கணும்னு அந்த சிலுவையில எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்காக சம்பாதிச்சு வச்சாங்க. அந்த இயேசுவ மரணத்தால கூட ஒன்னும் செய்ய முடியல. மரித்தாங்க தான் ஏசப்பா, ஆனா 3ஆம் நாள் உயிரோட எழும்புனாங்க. அந்த மரணத்தையே ஜெயித்தாரு நம்ம ஏசப்பா. இன்னைக்கும் உயிரோட இருக்கிறாங்க, நமக்குள்ள வாசமா இருக்கிறாங்க. அன்னைக்கு எவ்வளவு பவரோட இந்த உலகத்துல வாழ்ந்தாங்களோ அதே பவரோட நமக்குள்ள இருக்கிறாங்க. சோ அந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டேனா உன் பாவத்தையும் மன்னிச்சு அவர் உன் லைஃப சூப்பரா ஆஹா ஓஹோன்னு மாத்திடுவாரு. அக்கா நிறுத்துங்க.
கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா என் வாழ்க்கையை பத்தி தெரியுமா உங்களுக்கு? எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அப்பா குடிகாரரு, சரியான வேலை இல்லை, அம்மா ஹார்ட் பேஷண்ட்டு, அண்ணனுக்கும் பிசாசு தொந்தரவு, வீட்டுல ஒரே கடன் பிரச்சனை, எனக்கு சுத்தமா படிப்பே வரமாட்டேங்குது. ஆக மொத்தத்துல எனக்கு நிம்மதியே இல்லைக்கா. எனக்கு வாழவும் சுத்தமா பிடிக்கல. ஆனா நீங்க என்னன்னா என் வாழ்க்கை அப்படி மாறும் இப்படி மாறும்னு சொல்றீங்க. ஆமாடா, கண்டிப்பா மாறும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு ஏசப்பா சொல்றாங்க. ஏசு உன் கஷ்டத்தை எல்லாம் மாற்றுவாங்க. நீ என்ன செய்யணும் தெரியுமா? அந்த இயேசுவ நீ உன் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவரை நேசிச்சு அவரை விசுவாசிச்சு அவர் காட்டுற வழியில நீ நடந்தேன்னா நிச்சயமா உன் வாழ்க்கை ஆகா ஓஹோன்னு தான் இருக்கும். உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, உன் வீட்டுல இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அந்த இயேசுவால கூடாத காரியம்னு ஒண்ணுமே கிடையாது. இயேசுவால எல்லாம் கூடும். இயேசுங்கிற அந்த நாமமே வல்லமை உள்ளது. அந்த வல்லமையுள்ள அந்த நாமம் உடையவரை, அந்த இயேசுவ நீ உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள ரெடியா? ஓ ரெடி அக்கா, இன்றைக்கே நான் என் வாழ்க்கையை இயேசுக்கு கொடுக்க ரெடி. ஓகேடா, ப்ரோக்ராம் முடிஞ்சு என்ன வந்து பாருங்க. ஓகே அக்கா, ரொம்ப தேங்க்ஸ். டே சாம், உனக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்டா.